ஜாராவுக்கு சாக்லேட்னாலே அலர்ஜி தெரிஞ்சு அவளோட அப்பா இவளுக்கு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த வீட்டுல நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாரா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றா. அதுல அவங்க அம்மாவோட போட்டோ ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது. அங்க ஒரு வேலைக்காரி தான் இவங்களோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்கா. எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னதே ஜாராவோட அப்பா தான். இப்ப இவர் புதுசா ஒரு லேடிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. லேடியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னோட பொண்ணுன்னு கூட பார்க்காம ஜாராவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாரு. ரொம்பவே ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ண சாரா மனசோட அங்கேயே அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு முன்னாடி 10-15 லக்ஸரி கார் வந்து நிக்குது. இதுல இருந்து இறங்கி வந்த ஒரு ஆளு, ஜாரா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிற என்னோட வீட்டுக்கு நீ வந்துருன்னு சொல்றான். ஆக்சுவலா ஜாராவோட அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி போன் நம்பரை இவ கிட்ட கொடுத்து உனக்கு எது ஹெல்ப் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிருப்பாங்க. ஜாராவா அவன் கூட கார்ல ஏறி போறா. உங்களுக்கு எப்படி எங்க அம்மாவை தெரியும் ஜாரா கேட்கவும், நானும் உங்க அம்மா ஒன்னாதான் படிச்சோம், நான் உங்களை ஒன் சைடா லவ் பண்ணேன், அதை சொல்றதுக்குள்ள உங்க அம்மாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. ஜாராவை பார்த்ததா அந்த வீட்டுல உள்ள தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஜாராவை அவளோட பயாலஜிக்கல் அப்பா கைவிட்டுட்டாரு, இனிமே நான் தான் இவளை அடாப்ட் பண்ணி வளர்க்க போறேன்னு இந்த பையன் சொல்றான். அதுக்கப்புறம் இந்த தாத்தா ஜாராவை கூட்டிட்டு போய் கோமால இருக்க தன்னோட ஒய்ஃப் கிட்ட இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறான். சாரா வீட்டுக்கு வந்த நல்ல நேரம் 2 வருஷமா கோமால இருந்த அந்த லேடி கூட இப்ப கண்ணு முழிச்சிட்டாங்க. சாராவுக்கு ரொம்ப பிடிச்சா அவங்க அம்மா இப்ப கூட இல்லைனாலும் நல்லா பாத்துக்கிறதுக்குன்னு இப்போ ஒரு ஃபேமிலி கிடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.